Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நண்டு குழம்பு தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட்ல வீட்ல உள்ள பொருட்கள் மட்டுமே வச்சு இந்த நண்டு குழம்பை எப்படி செய்யணும் வாங்க வீடியோல பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதுல 3 தக்காளி நான் ஆட் பண்றேன். அதுல ரெட் கலர்ல இருக்க பழுத்த தக்காளியை ஆட் பண்ணிக்கங்க. கூடவே 2 பெரிய வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு பச்சை மிளகாய், 10 ல இருந்து 15 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, கூடவே கொஞ்சமா தேங்காய் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கங்க. அடுத்ததா ஒரு கடாய் எடுத்துக்கலாம். 3 ல இருந்து 4 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கங்க. 1 பீஸ் பட்டை போட்டுக்கங்க. 1 பிரியாணி இலை அதையும் போட்டுக்கலாம். 2 கிராம்பு அதையும் போட்டுக்கங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இது கூட அரைச்சு வச்சிருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கங்க. கூடவே கொஞ்சமா கறிவேப்பிலை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் நான் ஆட் பண்றேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா ஒண்ணா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுப்பை சிம்ல வச்சு இதை மூடி வச்சிடலாம். 3 ல இருந்து 4 நிமிஷம் போல மூடி வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம நண்டு ஆட் பண்ணிடலாம். நண்டை நல்லா க்ளீன் பண்ணிட்டு கழுவிட்டு ஆட் பண்ணிக்கங்க. இப்போ நண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை மூடி வச்சிடலாம். இப்போ இதை மூடி வச்சு 5 ல இருந்து 10 நிமிஷம் போல நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓபன் பண்றேன். நண்டு கிரேவி ஃபுல்லாவே குக் ஆயிருச்சு. இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஃபைனலா கொஞ்சமா முருங்கை இலை ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. மிக்ஸ் பண்ணிட்டு 1 நிமிஷம் போல குக் பண்ணா போதும், நமக்கு நண்டு குழம்பு ரெடி ஆயிடும். குழம்பு ஃபுல்லா குக் ஆகி உங்களுக்கு ஆயில் செப்பரேட்டா பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரொம்பவே ஈஸியான நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.